नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தாள் வாழியே, காரார் நற்றுழாய் காணத் தவதரித்தாள் வாழியே, விமலமாம் திருவாடி பூரத்தாள் வாழியே, விட்டு சித்தன் வளர்த்தெடுத்த விளங்கிழையாள் வாழியே, அமல திருப்பாவை ஐயாரளித்தருள் வாழ்வாழியே, ஆக 105 மூன்றுரைத்தாள் வாழியே, அமுதனாம் அரங்கனுக்கே மலையிட்டாள் வாழியே, ஆண்டாள் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே. சதமகமணி நீலாச்சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரநமிதாங்கீ சாந்திரவாத்சல்ய சிந்துः அலக வினிஹிதாபிஸ்ரக்பிராகிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ. நமஸ்சபாயை. இன்றைய தினம் திருப்பாவையின் 24ஆம் பாசுர அனுபவம். அன்று உலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். நப்பின்னையின் தலைமையில் ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும் எம்பெருமான் கண்ணனை நாடி அவனை திருப்பள்ளி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பாவையின் 5வது காட்சியிலே எம்பெருமானும் பெண்கள் சொன்னபடியெல்லாம் கேட்டு கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போல் கண்விழித்து, அதற்கு மேலே திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அவர்களை கட்டாட்சித்து அவர்களிடத்தில் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று தான் நியாமியனாக நின்றான் அப்படின்னு பார்த்தோம். பெண்களெல்லாம் என்ன காரியமாக இருந்தாலும் சபாகிரகத்திலே இருக்கும் சிம்ஹாசனத்தில் தேவரீர் வீற்றிருந்தால் ஒழியே நாங்கள் விண்ணப்பிக்க முடியாது, அதில் இருந்து தேவரீர் அனுகிரகிக்க வேண்டியது மிகவும் முக்கியம் என்று வேண்டிக்கொள்ள எம்பெருமானும் அந்த சபாகிரகத்தை நோக்கி 4 நடை நடக்க ஆரம்பித்தான். 4 அடி வைத்தான் எம்பெருமான். இப்படி வைத்தவுடனே பெரியாழ்வார் பெண் பிள்ளையான ஆண்டாளுக்கு எம்பெருமான் இப்படி நமக்காக எழுந்து வருகிறானே, எப்பேற்பட்ட திருவடியை வைத்துக் கொண்டு வருகிறான் அப்படின்னு பொங்கும் பரிவு பிறந்து போற்றி பாடத் தொடங்க வேண்டும் என்று தோணிற்றாம். மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று தோணியது. பெரியாழ்வார்தான் ஆழ்வார்களுக்குள் பெரியவர் என்று பெயர் பெற்றார். காரணம், சாக்ஷாத் சர்வ ரக்ஷகனான சர்வேஸ்வரனுக்கு ரக்ஷை அளித்து பல்லாண்டு பாடினவர் இவர். இவர் பல்லாண்டு பாடும் பொழுது அந்த பிரபந்தத்தினுடைய கடைசியில பலஸ்ருதியில என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல், நல்லாண்டென்று நவின்றுரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் வல்லாண்டே. இந்த பவித்திரனான சார்ங்கத்தை ஏந்திக் கொண்டிருக்கும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடின இந்த பட்டர்பிரானின் பிரபந்தத்தை யாரெல்லாம் அனுசந்தானம் செய்கிறார்களோ அவர்கள் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து பல்லாண்டு பாடுவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார். எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதே நம் நோக்கு. இப்போ இந்த சம்சார வாழ்க்கை முடிந்த பிறகு நல்ல உபாயத்திலே நாம் மூண்டிருந்தோமானால் மோக்ஷம் நமக்கு நிச்சயம். மோக்ஷத்துல போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா சுவாமி தேசிகன் அழகா சொல்றார், விண்ணுலகில் வியப்பெல்லாம் விளங்கக் கண்டு விண்ணவர் தம் குழாங்களுடன் வேதம் பாடி
பண்ணுலகில் படியாத இசையால் பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே. விண்ணவர்களோட சேர்ந்து அங்க வேதம் பாடுவோம். என்ன வேதம் பாடுவோம்? திராவிட வேதத்தை பாடுவோம், பல்லாண்டை பாடுவோம், பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே. நித்தியமா பல்லாண்டு பாடின்னு இருப்போமாம் எம்பெருமானுக்கு. அப்பேற்பட்ட பலஸ்ருதி பல்லாண்டு பாடினால் நமக்கு கிடைக்கும், திருப்பல்லாண்டை சொன்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் பெரியாழ்வார். ஆக நாம் முக்கியமான புருஷார்த்தமாக என்ன வேண்ட வேண்டும் என்று கேட்டால் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதையே புருஷார்த்தமாக கொள்ள வேண்டும். அதுதான் தெளிவிசும்பு திருநாடான அவ்வுலகத்திலேயும் புருஷார்த்தம், இருள் தருமா ஞாலமாகிற இவ்வுலகத்திலேயும் புருஷார்த்தம். அதனால அந்த புருஷார்த்தத்தை இப்பொழுதே அனுபவிக்கலாம் என்று நினைத்து ஆண்டாள் பல்லாண்டு பாடத் தொடங்குகிறாள், மங்களாசாசனம் செய்ய தொடங்குகிறாள், போற்றி பாடத் தொடங்குகிறாள். அழகா சொல்றா, அன்று இவ்வுலகம் மளந்தாயடி போற்றி. எம்பெருமான் திருவடியை சேவிச்சாளா? அந்த திருவடியாச்சே இது. அன்னிக்கு இந்த உலகத்தை அளந்த திருவடியாச்சே அது. அதற்கு போற்றி பாடுகிறேன். அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி அப்படின்னு பாடினான். திருவிக்ரமாவதார பிரசங்கம் திருப்பாவையிலே 3 முறை வந்துள்ளது அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் நாமும். 3ஆம் பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொன்னா, 17ஆம் பாசுரத்துல அம்பரு மூடரு தோங்கி உலகளந்த உம்பரு கோமான் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல 24ஆம் பாசுரத்துல அன்று இவ்வுலகம் அளந்தாய் அப்படின்னு அழைக்கிறா எம்பெருமானை. 3 இடத்திலேயும் 3 விதமான யோஜனைகளை கொண்டு திருவிக்ரமாவதாரத்தை சொல்லுகிறாள் ஆண்டாள் அப்படின்னு தெரிகிறது. முன்னமே பார்த்தா மாதிரி 3ஆம் பாசுரத்திலே நம்மளுடைய தொந்தரவுகள் எல்லாத்தையும் ஒழிக்க, ஒரு காரியம் நன்கு சித்தி பெற மந்திரஹீனம் கிரியாஹீனம் எல்லாம் ஒழிய திருவிக்கிரமனின் பேரை பாட வேண்டும், அவனை தியானிக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்திலே 3ஆம் பாசுரத்திலே வைத்தாள் திருவிக்ரமாவதாரத்தை. 17ஆம் பாசுரத்துல தேவாதி தேவன் எம்பெருமான் உம்பரு கோமான் அவன் திருவடியை தூக்கின பொழுது பிரம்மதேவன் கங்காஜலத்தை சேர்க்க அதை தன் சிரசினால் வாங்கிக் கொண்டார் பரமசிவன். அப்படிங்கறதுனால அவர் உம்பரு கோமான்னு தெரிந்தது அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல என்னத்தை நிரூபிக்கிறா ஆண்டாள் அப்படின்னு கேட்டா, அப்படி அன்றைய தினம் உலகளந்தாய எம்பெருமானே, அன்று என்ன நடந்தது? அன்று அப்படின்னு சொல்றாளே, அன்றைய தினம் என்ன நடந்தது அப்படின்னு நினைச்சு பாக்குறான். எம்பெருமான் திருவடிய தூக்கி அளந்தான். அப்போ மகாபலி யோசிக்கிறானா, எவ்வளவு தூரம் வளரப் போறது இந்த திருவடி, என்னுடைய இந்த லோக்கம் போயிடுத்து அந்த லோக்கம் போயிடுத்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கானா. தேவர்களுக்கெல்லாம் எதிர்மாறான சந்தோஷம், இந்த உலகம் நம்மளுக்கு கிடைச்சுடுத்து, இந்த உலகம் நம்மளுக்கு கிடைச்சுடுத்து அப்படின்னு நினைக்கிறாளாம். காரணம் என்னன்னா, மகாபலியினுடைய இடத்தை இவர் அளந்துட்டார் எம்பெருமான் அப்படின்னா அதையெல்லாம் இவர்களுக்குத்தான் கொடுக்க போறார், தேவர்களுக்காகத்தானே இந்த அவதாரமே செய்திருக்கிறார். அதனால அவர் அளக்கும் இடங்கள் எல்லாம் இனி நமக்கு சொந்தம் அப்படின்னு சந்தோஷமா தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காளாம். இந்த உலகத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கிறதுனே புரியல. அவர்கள்லாம் நடக்கிறத பத்தி துளி கூட கண்டுக்காம அவரவர்கள் காரியத்தை பார்த்து கொண்டிருந்தார்களாம். ஜாம்பவான் ஒருத்தர் இருந்தார், அவரை பத்தி 26ஆம் பாசுரத்துல நிறைய பார்ப்போம். அந்த ஜாம்பவான் அப்படிங்கிறவர் அந்த சமயத்துல சின்ன பிள்ளை கரடி. அவர் பேரி வாத்தியத்தை எடுத்துக்கொண்டு 21 தடவை பிரதட்சணம் பண்ணினார் இந்த திருவிக்ரமாவதாரத்தை. அப்பொழுதும் சேவியுங்கள் சேவியுங்கள் பெருமாள் திருவிக்ரமாவதாரம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னாரே ஒழிய அந்த திருவடிக்கு, அந்த மென்மையான திருவடிக்கு ஒரு மங்களாசாசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு யாருக்குமே தோணலையாம். எவ்வளவு மென்மையான திருவடி! ரொம்ப அழகா சொல்றார் ஆண்டாள், அந்த திருவடியை கொண்டு இவ்வுலகத்தை அளந்தாய எம்பெருமானே, பூவையிட்டு பூவை அளைந்து கொண்டார் போலும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுவார்கள். பூ போல இருக்கு எம்பெருமானுடைய திருவடி. மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன என்று சொல்லுவர். மலர் மகளாகிற லக்ஷ்மி தேவி தன்னுடைய திருக்கரங்களால் இவருடைய திருவடியை பிடிச்சு விட்டாலே அது செவக்கும். அவ்வளவு மென்மையான திருவடி. பூவை இட்டு, பூ போல இருக்கிற திருவடியை இட்டு பூவை அளந்து கொண்டார் அப்படிங்கிறார். பூ அப்படின்னா இந்த இடத்துல பூமி அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல பூ பூ எல்லாம் ஒரே எழுத்துலதான் எழுதணும். அதனால பூவை இட்டு பூவை அளந்தார் அப்படின்னு அழகாக சொல்லுவர். அந்த மாதிரி மென்மையான திருவடியாச்சு எம்பெருமானுக்கு. இடங்கை வலம்புரி நின்றார்ப்ப எரிகான் ரடங்கா
நெருங்குவித்ததாழி விடங்காலும் தீவாயரவணை மேல் தோன்றல் திசையழைப்பான் பூவாரடி நிமிர்ந்த போது. ரொம்ப அழகா சொல்லுவார் ஆழ்வார். எம்பெருமான் ரொம்ப அழகா தோன்றினான் திருவிக்கிரமனாக. குள்ள வாமனனா இருந்தவன் அப்படியே கடகடகடான்னு வளர்ந்து ஆழியழ சங்கும் வில்லுமழ திசை வாழியழ தண்டும் வாழுமழ அண்டம் மோழையழ முடி பாதவழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறே அப்படின்னு வளர்ந்தான். இடங்கை வலம்புரி நின்றார்ப்ப எரிகான்றடங்கா நெடுங்கு வித்ததாழி. ஆழி சங்கம் எல்லாத்தையும் காண்பித்து கொண்டான். பெரியவர் இவர், ரொம்ப திருடமா இருப்பார் அப்படின்னு நினைச்சா திசை அழைப்பான் பூவார் அடி நிமிர்ந்த போது அப்படிங்கிறார். பூ போல திருவடியை கொண்டு அளந்தானே இவன். எவ்வளோ பெரியவனா ஆனாலும் எவ்வளோ விஸ்வரூபம் எடுத்தாலும் அந்த திருவடியினுடைய மென்மை மட்டும் மாறவே இல்லையாம், அப்படியே இருந்துதான். அப்பேற்பட்ட பூவாரடி நிமிர்ந்த போது அந்த பூவை இட்டு பூவை அளந்தாயே, உனக்கு போற்றி பாடவில்லையே யாரும் அன்னிக்கு. இந்த கரடு முரடான உலகத்தை நீ அளந்தாயே. எப்பேற்பட்ட மலைகள், எப்பேற்பட்ட மடுக்கள், எப்பேற்பட்ட வனங்கள், அதுல முட்கள் எல்லாம் இருக்கு இந்த உலகத்துல. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இப்படி அளந்தாயே அன்றைய தினம் இந்த உலகத்தை. அந்த திருவடிக்கு இன்று நான் போற்றி பாடுகிறேன். இப்பொழுது நீ 4 நடை நடந்து சிம்மாசனத்துக்கு வருகிறாயே, இந்த நடை அந்த காட்சியை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது என்கிறாள் ஆண்டாள். ஏன்னா எம்பெருமான் இந்த உலகங்களையெல்லாம் அளந்தானே, அது 3 அடியை கொண்டு அளந்தான் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுல 1 அடியினால இவ்வுலகத்தை பூலோகங்களை அளந்தான், இன்னொரு அடியினால மேல் லோகங்களை எல்லாம் அளந்தான். 3வது அடியை எங்கே வைக்க வேண்டும் அப்படின்னு மகாபலியை பார்த்து கேட்கும் பொழுது அவன் தன் சிரசின் மீது வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். இங்க ஒரு கேள்வியை எல்லாருமே எழுப்புவார்கள். இந்த பூலோகத்திலேயே மாவலியும் அடங்கினவன் இல்லையா, அவன் மட்டும் என்ன தனியா நிற்கிறானா அப்படின்னு கேட்டா, மகாபலி தானம் கொடுத்த பொழுது ஊரெல்லாம் அவனுக்கு சொத்தா இருந்தது. அந்த சொத்தையெல்லாம் எம்பெருமான் பறிச்சுண்டு விட்டார். அவனுக்கு மமகாரம் போயிடுத்து, இன்னும் அகங்காரம் பாக்கி இருக்கான். அந்த அகங்காரம் போகும்படியாக என் தலை மீது உம்ம திருவடியை வைக்க வேண்டும் அப்படின்னு தனக்காக அவன் வாங்கி கொண்டானாம் அந்த சமயத்துல. அதே போல எம்பெருமான் தங்களுக்காக காரியம் பண்ணி நடந்து வர வேண்டும்னு சொல்லியிருக்கா இல்லையா பெண்கள் விடத்துல. அதை ஞாபகம் வச்சுண்டு திருவிக்ரமாவதாரத்தை சொல்றா இங்க. அழகா ஒரு நிர்வாகம் பண்ணுவர்கள் பெரியோர்கள். 3 தடவை திருவிக்ரமாவதாரத்தை சொன்னாலே ஆண்டாள், பெருமாள் அளந்த அந்த 3 அடிகளை குறிக்கும்படியாகத்தான் சொல்லுகிறாள் அப்படின்னு சொல்லுவார்கள். 3ஆம் பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கறதுனால உத்தமனாய் இருந்து இவ்வுலகிலே காலடியை வைத்தான், இந்த உலகம் உய்ந்து போகும்படியாக வைத்தான் அப்படிங்கிற அர்த்தத்திலே பூலோகத்திலே எம்பெருமான் திருவடியை இட்டது சொல்லப்பட்டது அப்படின்னுவார்கள். அடுத்தது அம்பரு மூடரு தோங்கி உலகளந்த அப்படின்னு 17ஆம் பாசுரத்துல சொல்லும் பொழுது மேல் லோகங்களை எம்பெருமான் அளந்தான் ஊடறுத்து அப்படிங்கிற சொல்லினால அது புரிஞ்சுது. 3வது திருவிக்ரமாவதார பிரசங்கம்ங்கிறது மகாபலியின் தலையிலே எம்பெருமான் திருவடியை வைத்ததை பத்தி சொல்லுகிறது. ஏன்னா அவன் அப்படி நொடிஞ்சி போய் கேட்டானா எம்பெருமான் கிட்டக்க, எம்பெருமானே உம்முடைய திருவடியை என் காலில் வைக்கணும் அப்படின்னு. அடியை 3 இறந்தவாறும் அங்கே நின்றாள் கடலும் மண்ணும் விண்ணும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும். 2 திருவடியில எல்லாத்தையும் அளந்து முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு, நொடியுமாறவை கேட்குந்தோறும் என் நெஞ்சம் நிந்தனுக்கே கரைந்துகும். அப்படியே நொடிஞ்சி போய் அந்த மகாபலி என்னுடைய திருவடியில தலைய வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னானே, அதை கேட்டு என் நெஞ்சு உருகி போகாதோ கரைஞ்சி போகாதோ அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். அந்த மாதிரி நெஞ்சுருகி கரைஞ்சி இவ்விடத்துல ஆண்டாள் ரொம்ப அழகாக அடி போற்றி எங்களுக்காக நடந்து வந்தியே, அன்னைக்கு மகாபலிக்காக திருவடியை அவன் சிரசிலே வைத்தா போல் எங்களுக்காக இப்படி 4 நடை நடந்து சிம்ஹாசனத்துக்கு வருகிறாயே அடி போற்றி அப்படின்னு பாடினா. அடுத்தது சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இந்த திருவடியினால நீ நடந்து நடந்து தென்னிலங்கைக்கு போனாயே எம்பெருமானே, நடந்து போய் அந்த திரளை காண்பித்து தென்னிலங்கை செற்றாய் அப்படின்னு பாடுறா. எம்பெருமான் நடந்து போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லையாம். ஏன்னு கேட்டா, இந்த லங்கைக்கு போறதுக்கு முன்னாடிதான் சமுத்திரராஜன் சரணாகதி பண்ணினான்.
எம்பெருமான் ஒரு அம்ப தொடுத்து வச்சிருந்தார் தயாரா. அதை விடலாம் சமுத்திரராஜன் மேல அப்படின்னு வச்சிருக்கார். இவன் சரணாகதி பண்ணின உடனே அதை அவன் மீது ஏவி விட முடியாது. சரி, என்ன பண்ணட்டும் இந்த அம்ப அப்படின்னு கேட்டான் எம்பெருமான். அப்ப சமுத்திரராஜன் சொன்னா, சமுத்திரத்துக்கு அக்கறையில என்னுடைய சத்ருக்கள் நிறைய பேர் இருக்கா, அவர்கள் மீது இந்த பானத்தை தொடுத்தெறிய வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டானாம். எம்பெருமானும் அப்படியே செய்தார். இப்ப இங்க என்ன புரியுறது? சமுத்திரத்தினுடைய அந்த பக்கத்துலதான் லங்கையும் இருக்கு. சமுத்திரத்தினுடைய அந்த பக்கத்துல இருக்கிற சில சத்ருக்களை எம்பெருமானால இங்கேந்தே ஒரு பானம் போட்டு அழிக்க முடியும்னா, அந்த பக்கத்துல இருக்கிற இலங்கையில இருக்கிற ராவணனை மட்டும் ஒழிக்க முடியாதா என்ன? பின்ன ஏன் இப்படி சென்றான் எம்பெருமான் அப்படின்னு கேட்டா, அது வேற ஒண்ணும் இல்ல. நாட்டில் பிறந்தவர் நாரணர் காலன்றி யாவரோ, நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிதர்கா, நாட்டை நலியும் மரக்கரை நாடி தடிந்திட்டு நாட்டை அழித்துய்யச் செய்து நடந்தமை கேட்டுமே. வேற ஒண்ணும் இல்ல, இந்த நாட்டுல பிறந்தவர்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். இந்த குரங்கு வெள்ளம் கூட வந்திருக்கே, அந்த குரங்கு வெள்ளத்துக்கு ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும். இந்த குரங்கு இப்படி சண்டை போட்டுது, இப்படி ராமனுக்கு கைங்கரியம் பண்ணித்து அப்படின்னு தெரியணும். அது மட்டும் இல்ல, சேத்துவ கட்டி அப்புறம் போக வேண்டும். அப்பதான் எல்லா மனிதர்களும் அந்த சேது தரிசனத்தை செய்து உய்ந்து போவார்கள். நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்கா, கஷ்டப்பட்டு சேத்துவ கட்டி அந்த பக்கத்துல எல்லா குரங்குகளையும் அழைச்சிண்டு போய் சண்டை போட்டார் எம்பெருமான். எதுக்காக? இவர்களுக்கெல்லாம் ஒரு பேர் கிடைக்கணும், இந்த நாடு உய்ந்து போக வேண்டும் அப்படிங்கறதுக்காக. அழகா சொல்றார் ஆழ்வார், நாட்டை நலியும் அரக்கரை நாடி தடிந்திட்டு, அவனை போய் தேடி நாடி அழித்தாராம் எம்பெருமான். அப்படி அழித்து விட்டு மேல ஒரு காரியம் பண்ணினான். நாட்டை அழித்து உய்யச் செய்து, நாட்டை அழித்தான். யாருக்கு? விபீஷணனுக்கு உய்யச் செய்தான். அவன் உய்ந்து போனான். அவன் மட்டுமா? அவன் மட்டும் இல்ல, இந்த வரலாற கேட்ட நம்ம எல்லாரும் உய்ந்து போனோம். நடந்தமை கேட்டுமே. இந்த விஷயங்கள்லாம் நடந்தது இல்லையா? அப்படி நடந்ததுன்னு கேட்டாலே நம்ம எல்லாம் உய்ந்து போவோமா? அந்த உய்யங்கிறது நடந்தமை கேட்டுமேலையும் போய் சேர்த்து கொள்ள வேண்டியது. நடந்ததை கேட்டா உய்ந்து போவோம் அப்படிங்கறதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். நடந்த விஷயத்தை கேட்டா உய்ந்து போவோம் ஒண்ணு, எம்பெருமான் நடந்து போனதை கேட்டாலே உய்ந்து போவோம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அடுத்தது சொல்றா, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. எம்பெருமானே, இதே திருவடியினாலதானே நீ அன்றைய தினம் ஒரு சகடத்தை உதைத்தாய். அன்றைய தினம் சகடத்தை உதைத்த பொழுது எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு கேட்டா, இவனுடைய மாச திருநக்ஷத்திரமாச்சா கிருஷ்ணனுக்கு. அதனால எல்லாரும் அதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காளாம். அக்கார விடிசல் பண்ணிட்டு இருக்கா யசோத, கோபிகைகள்லாம் அவளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா, எல்லாரும் தோரணம் கட்டின்னு இருக்கா, கிரகத்தை எல்லாம் தயாரிச்சுட்டு இருக்கா. எம்பெருமானுக்கு கண்ணனுக்கு இன்றைய தினம் மாச திருநக்ஷத்திரம் அப்படின்னு நினைச்சுண்டு நந்தகோபரும் ஏதோ கோபர்களோட காரியம் பார்த்துட்டு இருக்கார். குழந்தைகள் தான் கிருஷ்ணனை சுத்தி இருக்கு. அப்போ ஒரு பெரிய ஆபத்து வந்தது இந்த சகட ரூபத்துல. அப்ப என்ன ஆச்சு? யாரு காப்பாத்தினா எம்பெருமான? அவனுடைய அந்த திருவடினா காப்பாத்தித்து. அந்த திருவடி அந்த சகட்டத்தை உதச்சி அது சுக்குநூறா போயிடுது. அத கடைசி வரைக்கும் யசோத நம்பல அப்படிங்கறத நம்ம 6ஆம் பாட்டிலேயே பார்த்தோம். கிருஷ்ணனுடைய திருவடிதான் அவனை காப்பாத்தித்து அப்படிங்கிற விஷயத்த குழந்தைகள் தான் சொல்லித்து எல்லார்கிட்டக்கையும். அதுகளுக்கு என்ன திருவடி காப்பாத்தித்துன்னு சொல்ல தெரியுமா? ஏதோ கிருஷ்ணன் உதச்சா உடஞ்சு போச்சு வண்டின்னு சொல்லித்து. அதனால யாருக்குமே கண்ணனுடைய திருவடி இந்த காரியத்தை பண்ணித்து அப்படின்னு தெரியாமலே போயிடுதான். தெரிஞ்சாலும் நம்பும்படியாகவே இல்லையா. அதனால ஆண்டாள் இங்க சேர்த்து வச்சு பாடுறா, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு சொல்லி. அது எப்படிப்பா? ஒரு திருவடியினால பெரிய சகட்டத்தை உதைச்சா ஏதாவது தழும்பு கிழும்பு இருந்திருக்காதோ எம்பெருமான் திருவடியில அப்படின்னு கேட்டா அழகா ஆழ்வார் பாடுறார், தழும்பிருந்த சார்ங்கணான் தோய்ந்தவா மங்கை தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி தழும்பிருந்த பூங்கோதையாள் வெறுவ பொன்பயரோன்மார் விடந்த வீங்கோத வண்ணர் விரல். எம்பெருமானுக்கு தோல்ல தழும்பு இருக்கும், சாங்கத்தினுடைய நானின் தழும்பு. அதே போல தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி, அன்னைக்கு சகடாசுரனை உதைத்தானே அதனுடைய தழும்பு இருந்துதாம் அவனுடைய திருவடியில அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். தழும்பிருந்தத இப்படி யாரும் கவனிக்காம விட்டுருப்பாளா? அன்னைக்கு
அந்த குழந்தை உதைச்சிருக்கு, அதுக்கு கால்ல அடிபட்டு இருக்கு, அந்த தழும்பு இருக்குன்னு யாருமே பார்த்திருக்க மாட்டாளா அப்படின்னு விசாரித்து பார்த்தா அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த சகடத்தை உதைச்சதுனால ஏற்பட்ட தழும்பு இல்லது, தழும்பு இருந்ததுனால சகடம் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அழகா வியாக்கியானம் பண்ணுவார். என்ன சமாச்சாரம்? ஏற்கனவே எம்பெருமான் கால்ல பல விஷயங்கள் பதிஞ்சிருக்கு தழும்பு மாதிரி. வஜ்ரத்வஜாங்குஷ சுதா கலசாத பத்ர கல்பத்ருமாம்புருஹதோரண சங்க சக்கரைஹி. வஜ்ரம் இருக்கு, சங்கம் இருக்கு, சக்கரம் இருக்கு, லாஞ்சனமாக அதெல்லாம் ஆயுதங்கள் தானே. அதை கொண்டு ஒரு உத விட்டான் எம்பெருமான், அது உடஞ்சி போச்சு. அதுதான் தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி. அதனால அந்த தழும்பு முன்னாடியே இருந்ததுனால இதனால இந்த குழந்தை உதைச்சுது அப்படின்னு யாருக்குமே தெரியலையாம். இப்படி தெரியாம போயிடுத்தே, அதனால அதை சேர்த்து வச்சு இன்னைக்கு நான் போற்றி பாடுறேன் அப்படின்னு ஆசையாசையா ஆண்டாள் பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு பாடினா. சரிப்பா, நீ சின்ன குழந்தையா இருக்கிறச்சே இப்படி உதைச்ச அப்படிங்கறது வேணா தெரியாம போகலாம் எல்லாருக்கும். கொஞ்சம் பெரியவனா ஆனவுடனேயும் ஒரு காரியம் பண்ணினாயே. என்ன பண்ணினாய்? கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. ஒரு வரலாறு நடந்தது. என்ன ஆச்சுன்னு கேட்டா, வளாம்பழம் கோபர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வளாமரம் ஒண்ணு இருந்துட்டு, அது பெருசா காய்க்காதான். ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அப்படியே குலுங்கிறது அந்த வளாமரம். அவ்வளவு வளாம்பழங்கள் அந்த மரத்துல அன்றைய தினம் இருந்துதான். கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ அசுரப்பையதான் இங்க வந்திருக்கான்னு. ஆனா கூட இருக்கிறவாள்லாம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலமா. அதனால பாரு கிருஷ்ணா, எவ்வளவு பழம் காய்ச்சிருக்கு, எங்களுக்கு இதெல்லாம் வேணும், பறிச்சு தரையா அப்படின்னு கேட்டுதான் பசங்க. பக்கத்துல பார்த்தா ஒரு கண்ணுக்குட்டி வடிவத்துல இன்னொரு அசுரன் இருக்கான், வத்சாசுரன். அந்த மரத்துல இருக்கிறவன் கபித்தாசுரன். இந்த வத்சாசுரனான கண்ணுக்குட்டியை எடுத்து அப்படியே சுழட்டி தூக்கி எரிஞ்சான் எம்பெருமான். பொல பொல பொலான்னு எல்லா கபித்த பழங்களும் வளா பழங்களும் கொட்டித்து பசங்கெல்லாம் எடுத்துட்டு போயிடுது. அன்னைக்கு பசங்கெல்லாம் எடுத்துட்டு போயிடுது. அசுரன் வந்தான், எம்பெருமான் மாய்த்தான், அதுவும் 2 அசுரர்களை ஒரே சமயத்துல மாய்த்தான் அப்படின்லாம் சொல்றதுக்கு அவளுக்கு தெரியலையே. அதை சேர்த்து வச்சு இன்னைக்கு நான் பாடுறேன். கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி அப்படிங்கிறான். இங்க நடந்த காரியம் என்ன? கன்று குனிலாய் எரிந்த காரியம். எரியறது, தூக்கி எரியறது அப்படிங்கறது கையால பண்ணுவாளா காலால பண்ணுவாளா? இந்த இடத்துல கரம் போற்றி அப்படின்னு பாடி இருந்தா சரியா இருந்திருக்கும். கழல் போற்றி அப்படின்னு ஏன் பாடுற ஆண்டாள் அப்படின்னு கேட்டா ஆச்சரியமா சொல்லுவார் பெரியவாச்சான் பிள்ளை. குஞ்சித்த திருவடியை பாடினாள் அப்படின்னுவார். முதல் அடியினால அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படிங்கிற அடியினால நீண்ட திருவடியை பாடினாள். பெருமானுடைய திருவடி நீண்டுதல்லவா, அதை பத்தி பாடினா. இப்போ இந்த கபித்தாசுரன் மேல வத்சாசுரனை தூக்கி எரிஞ்சான் இல்லையா, கண்ணுக்குட்டிய தூக்கி எரிஞ்சான் இல்லையா, அப்போ இப்படி கால மற்களிச்சுண்டு அப்படி தூக்கி எரிஞ்சானா. அதுதான் குஞ்சித்த திருவடியை ஃபுட்வொர்க் அப்படின்னு சொல்லுவா. அது ரொம்ப அழகா தமிழ்ல சொல்றார் பெரியவாச்சான் பிள்ளை. குஞ்சித்த திருவடியை பாடினார் இதனால் அப்படிங்கிறா. அழகா ஆழ்வார் சொல்லுவார். இனியார் புகுவார் இழுநரக வாசல் முனியாறு மூரித்தாள் கோவின் கனிசாய கண்டறிந்த தோளான் கனை கழலே காண்பதற்கு நன்கறிந்த நாவலம் சூழ்நாடு. இந்த எம்பெருமான் எப்படி தூக்கி எறிஞ்சான்? கனிசாய கன்றறிந்த தோளான். கனி சாய, பழம் கீழே விழ, குண்டறிந்த தோளான், கன்றறிந்த தோளான் அப்படின்னு பாடுறார் ஆழ்வார். அந்த கன்றை எரிந்தது எப்படி? கனி சாயும்படியாக அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். கனிசாய கன்றறிந்த தோளான்னு சேர்த்து சொல்லலாம். அப்படி கணிசமா செஞ்சான அந்த காரியத்தை, ரொம்ப அழகா மிடுக்கோட செஞ்சான் அந்த காரியத்தை அப்படின்னு அனுபவிப்பர். எம்பெருமான் மீது பூதத்தாழ்வார் அன்பு கொண்டது இந்த சரித்திரத்தை நினைத்துதான் அப்படின்னு அழகாக பாடுறார். மாலே நடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலா வியந்துழாய் கண்ணியனே மேலால் விளவின் காய் கன்றினால் வீழ்த்தவனே எந்த நலவன்றால் யானுடைய அன்பு. ரொம்ப அழகா சொல்றார். அளவு கடந்த அன்பு எம்பெருமான் என் மீது வச்சிருக்கான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது எதனால? இந்த கண்ணுக்குட்டிய கொண்டு கபித்தாசுரனை வதம் செய்தானே அதனால. குழந்தைகள் பழம் சாப்பிட்ட ஆசைப்படுறது அப்படிங்கறதுக்காக எந்தவித ஆபத்தையும் சந்தித்து அவன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய காத்திருக்கிறான் அப்படின்னு காட்டிக் கொடுத்த வரலாறு அல்லவா. அப்பேற்பட்ட வரலாறிலிருந்து எம்பெருமான் என் மீது அன்பு கொண்டான் என்று எனக்கு தெரிந்தது. அவன் மீது நான் அன்பு கொள்ள வேண்டும் என்று எனக்கு உணர்ச்சி ஏற்பட்டது அப்படின்னு ரொம்ப அழகா ஆழ்வார் பாடுவார்.
அந்த மாதிரி அன்பு கொண்டார்கள் ஆழ்வார்கள். போற்றி பாடினார்களா அப்படின்னு கேட்டா அது ஆண்டாள் தான் செய்தாள். கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னு பாடினான். அடுத்தது குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. எம்பெருமான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தான். அப்போ பிருந்தாவனத்துல எல்லாரும் இந்திரனுக்கு பூஜை பண்ணுவார்கள். வருஷா வருஷம் நல்ல மழை பொழிய வேண்டும் நாட்டுல அப்படிங்கறதுக்காக இந்திர பூஜை நடத்துவார்கள். அந்த இந்திர பூஜையில நிறைய ஆகாரம் எல்லாம் இந்திரனுக்கு படைச்சி அவனை வழிபட்டு கொண்டாடுவார்கள் கோலாகலமா. இந்திரன் சில வருஷங்கள் கழிச்சு இந்த பூஜை தனக்குத்தான் நடக்கிறது அப்படின்னு அகங்காரம் கொண்டானாம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்திரனுக்கு தானே பூஜை, அப்ப தனக்கு தான் பூஜை நடக்கிறதுன்னு தானே அவன் நினைச்சுக்கணும். அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, எந்த தேவதைக்கு எந்த பூஜை பண்ணினாலும் அந்த தேவதையானவன் தனக்கு அந்தர்யாமியான நாராயணனுக்கு அது அப்படின்னு நினைச்சுண்டாதான் காரியம் ஒழுங்கா நடக்கும் எல்லாருக்கும். அகங்காரம் வந்துடுத்து அந்த தேவதைக்கு, எனக்கு தான் இவன் பண்றான் அந்த தேவதை நினைச்சுட்டானால் அவனை வழிக்கு கொண்டு வந்துடுவான் எம்பெருமான். அப்படித்தான் நடந்தது இங்கேயும். இந்திரனுக்கு இருமாப்பு வந்துடுத்து, நம்மளாலேயாக்கும் இவாளுக்கு காரியம் நடக்கிறது, நம்ம இல்லனா மழை பொழியாது இவர்கள் ஊர்ல அப்படின்லாம் நினைச்சுட்டான். சரி, எம்பெருமான் பார்த்தான், இந்திரனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டம் வந்துடுத்து அப்படின்னு தீர்மானிச்சு எல்லா கோபர்களையும் கூட்டான். இந்த மாதிரி உற்சவம் எல்லாம் பண்ணணும்னு தயார் பண்ணிட்டு இருக்கேளே, யாருக்காக அப்படின்னு கேட்டான். அது ஒண்ணும் இல்ல கிருஷ்ணா, இந்திரனை குறிச்சு நாங்கள்லாம் உற்சவம் பண்ணுவோம், நீதான் பாத்திருக்கிய சின்ன குழந்தையில இருந்து அப்படின்னு சொன்னான். தெரியும், அப்பெல்லாம் நான் சின்ன பையனா இருந்தேன், அதனால சொல்லல. இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டேன் இல்லையா, அதனால எனக்கு என்ன தோன்றது அப்படிங்கறத சொல்றேன். மழை எதனால வருது? நன்னா மழை இருந்தா மழை பொழியும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். பள்ளிக்கூடத்துக்கு எங்க போனா இவன் கோகுலத்திலயும் பிருந்தாவனத்திலயும் இருந்தாலும் சொல்றான், ஏதோ கேள்விப்பட்ட கல்வியை வச்சுட்டு சொல்றான் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதனால மழை நன்னா இருந்தா மழை பொழியும். தோ நம்ம ஊர்ல இருக்கிற மலை கோவர்தன மலை, அதனால அந்த கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணினோமானா நமக்கு நன்னா மழை பொழியும். எதுக்கு அனாவசியமா கண்ணுக்கு தெரியாத ஏதோ தேவத்தை இந்திரன்லாம் சொல்றேன், அவனுக்கு போய் எதுக்கு இந்த மாதிரி ஆகாரமா படைக்கணும்? தேவையில்லையே, கண்ணுக்கு தெரியற கோவர்தன மலை, அதை போய் வழிபடலாமே அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணன் அழகா பேசினான்னா யாருமே பதில் பேச மாட்டான், அப்படியே அவன் சொல்றத கேட்டுடுவாளாம். சரின்னு ரொம்ப அழகா எல்லாரும் ஏற்பாடு பண்றான். ஏற்பாடு பண்ணி அந்த சாப்பாட்டை எல்லாம் கொண்டு போய் சமர்ப்பித்தாளாம் கோவர்தன மலைக்கு. எப்படி சமர்ப்பித்தா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவார், பெரியாழ்வாரும் சொல்லுவார். அதையே பின்னிட்டு சுவாமி தேசிகனும் யாதவாபிதத்தில் சொல்லுவார். சமேக கைலாச நிபைர சங்கியைஹி சவ்யஞ்சனே சாதரமன்ன கூட்டைஹி. பெரிய மலை, சாப்பாட்டு மலை, அது மேல வியஞ்சனத்தை குத்திருக்காளாம், புளிக்காய்ச்சல குத்திருக்கான்னு வச்சுப்போம். அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் ஓமானம் சுவாமி தேசிகன். கைலாச மலை மேல மேகம் படிஞ்சா மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். ஆழ்வார் சொல்லுவார், அட்டுக்குவி சோற்று பருப்பதமும் அப்படின்னுவார். சாப்பாட்டு மலை, பக்கத்துல பருப்பு, தயிர் வாவி, தயிரால ஆன நட்டவாப்பி, நெய் அலரும், நெய்யால கட்டின சம்பு, அந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து அத்தனை பக்ஷணங்கள் பழங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சமர்ப்பிக்கிறாளாம் இந்த கோவர்தன மலைக்கு. எம்பெருமான் என்ன பண்ணினா, அனன்ய யோகாதயஜந்த சைனம் கிருஷ்ணேன தேனைவ கிருதானுசாராஹ. எம்பெருமான் அந்த கோவர்தன மலை மாதிரி இன்னொரு ரூபம் கொண்டு அந்த மலைக்கு தேவதையாக அவனே வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டான். சந்தோஷமா சாப்பிட்டான். சரி, இந்த மலைக்கு நம்ம எல்லா படையலையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறான் ஆயர்கள்லாம். இதை இந்திரன் பார்த்தான், அவனுக்கு கோபம் வந்துடுத்து. அடாடா, இப்படி அநியாயம் பண்றாளே கோபர்கள், நமக்குன்னு இட்டத்தை இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டாளே அப்படிங்கிற கோபம் அவனுக்கு. அப்போ ஆச்சு, கூட்டா மேகங்களை அழிக்கணும் இந்த பிருந்தாவனத்தை அப்படின்னு சொல்லி 7 நாள் மழை பொழிஞ்சி தள்ளுட்டான். எம்பெருமான் ஆச்சரியமாக அதே கோவர்தன மலையை தூக்கினானாம். எப்படி தூக்கினா அப்படின்னு கேட்டா ஆழ்வார் அழகா சொல்றார், கல் எடுத்து கல்மாரி காத்தாய் என்னும் அப்படின்னு. எம்பெருமான் ஏன் இந்த கோவர்தன மலையாகிற கல்லை தூக்கி இவர்களை காத்தான் அப்படின்னு கேட்டா, இந்த இந்திரன் வெறும் மழைய பொழியல, கல் மாரியா பொழிந்தானாம், ஹெயில் ஸ்டாம் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி கட்டி கட்டியா விழருது மழை, அந்த கட்டி மழையிலிருந்து காப்பாத்த கல்லு தானே வேணும் அப்படிங்கறதுக்காக அந்த கோவர்தனத்தை தூக்கினா. மேலும் இந்த கோவர்தனத்தை காண்பிச்சுதானே கோபர்களை எல்லாம் அவன் வழிக்கு கொண்டு வந்தான். கோவர்தனத்துக்கு பூஜை பண்ண வேண்டும், அதுதான் தெய்வம்னு சொல்லியிருக்கான்.
அதனால கோவர்தனத்தை கொண்டு காப்பாத்தினாதான் அவர்களும் அவன் சொன்னத்தை நம்புவார்கள். அதனால மெய் நிறை கீழ் புகமா புரள சுனைவாய் நிறை நீர் பிளிரி சொரிய இனா நிறைப்பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழை காத்து குன்றமெடுத்தானே. அப்படி திருப்பி பிடிச்சான். பிடிச்ச உடனே இவர்களுக்கெல்லாம் சாப்பிடறதுக்கு தண்ணீர் வேணுமே, ட்ரிங்கிங் வாட்டர். அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, சுனைவாய் நிறை நீர் பிளிரி சொரிய, அந்த கோவர்தன மலையில இருந்த அருவிகள்லாம் அப்படியே கீழ்பக்கமா கொட்டுறது, நல்ல தெளிந்த நீர் வாளுக்கெல்லாம் கிடைக்கிறது. அதனால கோபர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டார்களாம். கிருஷ்ணன் கிட்ட சொல்றா, கிருஷ்ணா ரொம்ப நல்ல காரியம் பண்ணின, ஆனா நீ பாவம் தனியே அப்படி தூக்குவ, நாங்களும் உதவி பண்றோமே அப்படின்னு சொன்னா. கிருஷ்ணன் சொன்னா, எனக்கு வலிச்சுது, முடியலன்னா கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னா. கோபிகைகள்லாம் பார்த்தா, உனக்கு நன்னா நாங்க சாப்பாடு கொடுக்கறோம் கிருஷ்ணா, அப்பதான் புஷ்டியா இருந்து தூக்க முடியும் உன்னால மலைய அப்படின்னு நினைச்சுண்டு வகை வகையா எல்லா விதமான உணவுகளையும் அவர்கள் அந்த சமயத்துல அந்த 7 நாட்களும் தயார் பண்ணி எம்பெருமானுக்கு அமுது செய்து வித்துக் கொண்டிருந்தார்களாம். அதனாலதான் இப்பொழுதும் ஸ்ரீநாத்ஜி மந்திர்ல அப்படி கோவர்தன கிரிதாரியாக எம்பெருமான் இருப்பார். அடிக்கடி போக் கொடுத்துட்டே இருப்பான் எம்பெருமானுக்கு. ஏன்னா அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாலாம் அந்த காலத்துல கோபிகைகள்லாம். எம்பெருமான் இந்த குன்றம் எடுத்து ஆனிரை காத்த பொழுது எம்பெருமானும் அமுது செய்துட்டே இருக்கான். ஏற்கனவே கோவர்தனா மலையா இருந்து நிறைய சாப்பிட்டாயிடுது. இப்ப இவாளும் புஷ்டி ஆகாரம் கொடுத்துட்டே இருக்கான். அவனும் ஆனந்தமா சாப்பிட்டுட்டே இருக்கான். நல்லா மலையெல்லாம் தூக்கினா, எல்லாம் ஆச்சு. தேவேந்திரன் எத்தனாழி மழை பொழிஞ்சான் அப்படின்னு கேட்டா, அவன்கிட்ட இருக்கிற மேகங்கள்ல நீரெல்லாம் தீந்து போகும் வரை மழை பொழிஞ்சானாம். 7 நாள் தான் அவனால மழை பொழிய முடிஞ்சுது. அதுக்கு மேல அவன்கிட்டக்கையே நீரெல்லாம் இல்ல. மேகங்கள்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுதான். எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிவிடுத்து. அப்போ தேவேந்திரனுக்கு புத்தி வந்தது. சரி, நம்ம கிருஷ்ணன் கிட்டக்க வாலாட்டி இருக்க கூடாது, என்னதா இருந்தாலும் நாராயணன் தான் நமக்கு அந்தர்யாமி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இவனுக்கு லஜ்ஜையா இருக்கான், ரொம்ப வெக்கமா இருக்கான். எந்த மூஞ்சியை வச்சுட்டு இவனை போய் பார்க்கறது இப்போ அப்படின்னு நினைச்சுண்டு முதல்ல காமதேனுவை கூப்பிட்டு காமதேனுவை முன்னாடி நிறுத்தி பின்னாடியே போனானா. காமதேனுவை பார்த்த உடனே கிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். பின்னாடியே அடியேன் தேவேந்திரன் வந்திருக்கேன் அப்படின்னு போய் நின்னானா. என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டா, தப்பா எடுத்து க்ஷமிக்கணும் அப்படின்னு சொன்னானா தேவேந்திரன். உடனே காமதேனு, இப்படி ஆனிரை எல்லாம் காத்தாயே எம்பெருமானே, குன்றமெடுத்து ஆனிரை காத்தவன் தன்னை அப்படின்னு பாடுவார் ஆழ்வார். குன்றமெடுத்து கோபர்களை காப்பாத்தினா அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனிரை காத்தான் எம்பெருமான். ஆமருவி அப்பனாக இருக்கானவன், அதுதான் பெரிய விஷயம். அப்படி ஆனிரை காத்ததனால் காமதேனு சந்தோஷப்பட்டு எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணினாளாம் பாலால. அப்புறம் பட்டாபிஷேகம் பண்றா, கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது வசத்தி. இதெல்லாம் நடந்த பிறகு தேவேந்திரன் ஒரு காரியம் பண்ணினான். என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகா சொல்றார் சுவாமி தேசிகன். உபேந்திர பூதாத் பவதோபி பூம்னா மான்யோ மனுஷ்யாபிநயே மயாத்வம் அபியர்த்தனமாதரதஸ்ததேனாம் பிரதீட்ச விஸ்வம்பர விஸ்வமுத்யை அப்படிங்கிறார். தேவேந்திரன் சொல்றான், கிருஷ்ணா, முன்னாடி ஒரு அவதாரத்துல நீ உபேந்திரனாக இருந்த, அந்த உபேந்திரனாக நீ இருந்தது எவ்வளவு பெருமையோ அதை காட்டிலும் இந்த இடத்துல நீ இருக்கிறது பெருமையா எனக்கு தெரியறது. அதனால உனக்கு திருப்பி உபேந்திரன் அப்படின்னே டைட்டில் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா தேவேந்திரன். உபேந்திரன் என்ன அர்த்தம்னா இந்திரனுக்கு துணைவன் அப்படின்னு அர்த்தம், அசிஸ்டன்ட் இந்திரன் அப்படின்னு அர்த்தம். இவன் இந்திரன், இவன் ஒரு விருது கொடுக்கறான் அப்படின்னா அதுவும் யாருக்கு விருது கொடுக்கறான்? தன்னை காப்பாத்தினவனுக்கு, தனக்கு சுவாமியா இருக்கிறவனுக்கு இவன் விருது கொடுக்கறானா, அதுவே பெரிய தப்பான விஷயம். அதுவும் எப்படி கொடுக்கறான்? உபேந்திரன் அப்படின்னு கொடுக்கறான். உபேந்திரன் உபேந்திரன் அப்படின்னா இவனுக்கு கீழ்பட்டவன் அர்த்தம். அத போய் இவன் கொடுப்பானோ அப்படின்னு எம்பெருமான் சண்டைக்கு வரலையாம். அப்படியாப்பா, நீ என்ன கொடுத்தாலும் சரி நான் ஏத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டானாம். ஆனா உண்மையில இந்த இடத்துல இந்திரன் வளருட்டான். இந்த இடத்துலயும் உன்னை உபேந்திரனா கூப்பிடுறேன் அப்படின்னு அவன் சொல்ல நினைக்கலையா, உபரி இந்திரனா உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்தான். ஆனா பயத்துல வாய் குழறி உபேந்திரன் விட்டானா. எம்பெருமான்
அவன் என்ன நினைச்சான் அப்படிங்கறதான் பார்த்தான். இவன் வாயில வந்தத பெருசா நினைக்கல. அதனால போனா போறது, உபேந்திரன் நீ சொன்னாலும் எனக்கு சந்தோஷம் தான், நீ என்னத்தை கொடுத்தாலும் வாங்கிக்க நான் தயாரா இருக்கேன், பிரீத்தியோட கொடுக்கறியா அது போறோம், உபேந்திரன் அப்படிங்கிற பேரையே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப உதார குணத்தோட அந்த இடத்துல இருந்தானா. அதுதான் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படிங்கிறான். இதுக்கு மேல என்ன நடந்தது? காமதேனு ஏற்கனவே அபிஷேகம் பண்ணிட்டு போயிருக்கா. ஆனா தேவேந்திரனுக்கு இன்னும் கொஞ்சம் எம்பெருமானுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கான். உடனே அவன் என்ன பண்றான்? அபௌம கங்கா பயசா பிரபூர்ணாம் அவர்ஜயன் வாரணராஜகண்டாம் அவர்ஜயன் வாரணராஜகண்டாம் அசேஷ சாம்ராஜ்ய பதாபிஷிக்தம் குப்தியை கவாம் கோத்ரபித்யேஷிஞ்சத் அப்படிங்கிறான். தேவகங்கைய கூட எடுத்துட்டு வந்திருக்கான் ஐராவதத்தின் மேல. ஏன்னா தப்பு பண்ணிட்டோம் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால எப்படியாவது எம்பெருமான சந்தோஷப்படுத்தணும், பிரியப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அவனை குளிர வைக்கணும்னு எடுத்துட்டு வந்திருக்கான் அந்த நீரை, தேவகங்கைய. அந்த தேவகங்கைய தன்னுடைய ஐராவதத்துல கட்டிருக்கிற மணிய கொண்டு, அந்த மணிய பாத்திரமா கொண்டு எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணி அவனுக்கு உபேந்திரன் அப்படிங்கிற டைட்டிலையும் கொடுத்தானாம். இந்த விஷயம் ஸ்ரீமத் பாகவதத்துல இல்ல. அப்ப சுவாமி தேசிகன் எங்கேந்து எடுக்கிறார் யாதவாபிஷேகத்துல அப்படின்னு கேட்டா, ஹரிவம்சத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. உபேந்திரன் அப்படிங்கிற பதவியை அப்படிங்கிற விருதத்தை இந்திரன் வழங்கினான் எம்பெருமானுக்கு அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. இதெல்லாம் கோபர்கள் பார்த்துட்டே இருக்கா. யாரோ இந்திரன் வரான், தேவகங்கைய கொண்டு வரான், அவன் அபிஷேகம் பண்றான், உபேந்திரன் அப்படின்னு டைட்டில் கொடுக்கறான். எல்லாத்தையும் பார்த்துது பசங்க. பார்த்த உடனே திருப்பி ஆத்துக்கு போகும் பொழுது கிருஷ்ணன் தோள் மேல கைய போட்டுண்டு, கிருஷ்ணா கிருஷ்ணா எங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லு அப்படின்னு கேட்டுதான். என்னப்பா ரகசியம்? நீ யாரு? நீ தேவனா, கந்தர்வனா, யக்ஷனா, இல்ல ஏதாவது பிசாச்சா? எங்களுக்கு யாருன்னே தெரியலையேப்பா. ஏன்னா சாதாரணமான ஒரு பையனுக்கு இவ்வளவு மரியாதை தேவேந்திரன் போய் செலுத்துவானோ? நீ சாதாரணப்பட்ட பையனே இல்ல அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டாலாம். இத கேட்ட உடனே கிருஷ்ணன் ஆடி போயிட்டான். என்ன சொல்றது இவாளுக்கு பதில் அப்படின்னு தெரியல. வருத்தமாயிடுதான் இவனுக்கு. ரொம்ப அழகா சொல்றார் கூறத்தாழ்வான். கூஹிதஸ்வ மகிமா பி சுந்தரா த்வம் ரஜே கிமிதி சக்ரமாக்ரமீஹி சப்தராத்திர மததாஸ்ச கிம் கிரிம் பிருச்சதஸ்ச சுஹ்ருத கிமக்ருதா. கோச்சுண்டியே கிருஷ்ணா, நீ ஏன் கோச்சுண்ட? உன்னுடைய தோழன்மார்கள்னா உன்னை பார்த்து நீ யாருன்னு கேட்ட உடனே கோச்சிக்கலாமா? 7 அகோராத்திரம் அந்த கிரிய பிடிச்சுட்டு இருந்தையே, அந்த இந்திரனையே ஒரு கை பார்த்து அவங்கிட்டக்க பட்டம் வாங்கேண்டியே, இவ்வளவு விஷயங்களெல்லாம் அமானுஷமாக செய்துவிட்டு காண்பித்து விட்டு நீ யாருன்னு அந்த பசங்க கேட்ட உடனே கோவிச்சுண்டியே, அது நியாயமா அப்படின்னு கேட்கிறார். ஆனா இவன் கோவிச்சுட்டான். கோவிச்சுண்டு அதுக்கப்புறம் சமாளிச்சுண்டு சொன்னானா, அப்பா நான் வேற யாரும் இல்ல, அகம் பாந்தவோ ஜாதா, உங்களுக்கு நான் பந்துப்பா. நாகம் தேவோ ந கந்தர்வஹா, நான் தேவனும் இல்ல, கந்தர்வனும் இல்ல, யக்ஷனும் இல்ல, பிசாச்சும் இல்ல, எதுவும் இல்ல, உங்களுடைய கிருஷ்ணன், உங்களுக்கு பந்து அப்படின்னு சொன்னான். இதுதான் குணம் போற்றி அப்படின்னு பாடுகிறான் ஆண்டாள். இந்த வரலாறுல 2 குணங்களை ஆச்சரியமாக காண்பித்துள்ளான் எம்பெருமான். முதல்ல சௌலபியம். இந்திரன் அப்படிங்கிறவன் உபேந்திரன் இவனுக்கு பேர் கொடுத்த பொழுதும் அவன் வாங்கி கொண்டான், சௌலபியத்தை காண்பித்தான். இந்த கோபர்கள்லாம் நீ யாரு, ரொம்ப மேம்பட்டவனா அப்படின்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உங்களில் ஒருவன் அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு சொன்னானே, அந்த சௌஷீல்யமாகிற குணத்துக்கு போற்றி பாடுகிறாள். குணம் குணம் என்றால் சீர் என்றால் சௌஷீல்யம் தான் அப்படிங்கறத முதல் பாசுரத்திலேயே நாம் பார்த்திருக்கிறோம். ரொம்ப அழகா வால்மீகி பகவானும் சொல்லுவார், குணவான் கஷ்ட வீரியவான் அப்படின்னு. குணவான் குணவான் என்று ராமனை அழைத்தாரே, எந்த குணத்தை சொன்னார் அப்படின்னு கேட்டா சௌஷீல்யம், நீர்மை என்கிற குணம். அதே போல வசீவதான்யோ குணவான் ருஜுசுச்சி அப்படின்னு சுவாமி ஆளவந்தாரும் சொல்லுவார். எம்பெருமானுக்கு பலவித குணங்கள் உண்டு. அவன் தாத்தா, நல்ல வள்ளல், அவன் ருஜுவானவன், அவன் சுச்சியானவன் அப்படின்லாம் சொல்லுவார். நடுவுல குணவான் ருஜு சுச்சின்னுவார். அது என்ன குணவான்? குணமுடையவன், ருஜுத்தன்மை உடையவன், தானவீரன், சுச்சியானவன் அப்படின்னு அர்த்தம். குணமுடையவன் அப்படிங்கறதுக்கு என்ன குணத்தை குறிக்கும்னு கேட்டா அது வேற எந்த குணமும் இல்ல. குணம் குணம் அப்படின்னா சௌஷீல்யம் தான். எப்படி கோயில்னா ஸ்ரீரங்கமோ அந்த மாதிரி குணம்னா சௌஷீல்யம். பேர்பட்ட
குன்று குடையாய் எடுத்து குணத்தை காண்பித்தாயே எம்பெருமானே, அந்த குணத்துக்கு போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு பாடினான். அதற்கு மேலே வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு பாடுறான். எம்பெருமானே, உன்னுடைய திருக்கரங்களிலே ஒரு வேல் இருக்கிறதே, அந்த வேலுக்கு போற்றி பாடுகிறேன் அப்படிங்கிறான். ஆண்டாள் ஏன் வேலை பத்தி பாடுறா? எம்பெருமான் கிட்ட இல்லாத ஆயுதமா? எல்லாத்தையும் விட்டுட்டு வேலை ஏன் பாடுறா அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணனா இருக்கிறச்சே இவன் கையில எப்பொழுதும் இருக்கக்கூடியது வேல் தானா. ஏன்னா இவனுடைய குலத்தவர்கள் அப்படி வேலை வச்சுட்டு தான் சுத்தின்னு இருப்பாளாம். கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னு நந்தகோபனை பத்தி பாடும் பொழுது இதே திருப்பாவையிலேயே பாடினான். அதே மாதிரி வேலை பிடித்து என் ஐயன்மார்கள் ஓட்டில் என்ன விளையாட்டோ அப்படின்னு பெரியாழ்வார் பாடுவார். அந்த மாதிரி எம்பெருமான் தன்னுடைய ஐயன்மார்கள், தன்னுடைய அப்பன் மாமன் முதலியோர்கள் எல்லோரையும் வேலை பிடித்து கொண்டு காளிகளை ஓட்டுவதை பார்த்திருக்கிறார். அதனால வேலை எப்பொழுதும் வச்சிருப்பாராம். அதனால வேல் போற்றின்னு பாடுறா அப்படின்னு சொல்லலாம். சரி, திருமாலின் கையில் வேல் உண்டோ அப்படின்னு சிலரெல்லாம் கேள்வி எழுப்புவார்களாம். பெருமாளுக்கு ஷோடசாயுதங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால வேலை இவன் பிடித்திருக்கிறான் அப்படிங்கறதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. இந்த வேலைத்தான் எம்பெருமான் சுப்பிரமணியருக்கு கொடுத்தார் அப்படிங்கறதும் ஒரு வரலாறு. இப்ப நம்ம பார்த்தோமே இந்த உபேந்திரன் வரலாறு. அந்த உபேந்திரனாக முன்னாடி நீ இருந்தாய் அப்படின்னு இந்திரன் எம்பெருமான பார்த்து முதல்ல சொன்னானே ஒரு சொல், அது எந்த உபேந்திரன் கேட்டா ஸ்வர்க்கத்துல இந்திரனுக்கு தம்பியா எம்பெருமான் உபேந்திரனா இருந்தான். அப்போ உபேந்திரன் தான் ஸ்வர்க்கத்துல இருக்கிற சேனைக்கு சேனாபதியாக இருந்தான். அதுக்கப்புறம் அந்த உபேந்திரனுடைய பதவிக்கு ஒருவர் வந்து சேர்ந்தார். அவர் யாருன்னு கேட்டா அவர் தான் தேவ சேனாபதி சுப்பிரமணியன். இந்த எம்பெருமான் என்ன பண்ணினார், தன்னுடைய பதவியில இருந்தவருக்கு தான் உபயோகித்த ஒரு ஆயுதத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிச்சார். அதற்காகவே சுப்பிரமணியருக்கு வேலை கொடுத்தார். திருவேங்கட மலையிலே குமாரதாரா தீர்த்தம் என்று ஒன்று உண்டு. அந்த இடத்துலதான் சுப்பிரமணியர் தவமிருந்து எம்பெருமானிடத்திலிருந்து வேலை வாங்கி கொண்டார் என்று சொல்லுவார்கள். இதற்கு மேலே ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொல்லுவார் அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன். வெகு காலம் வரை அந்த வேலானது எல்லா சம்ஹாரங்களுக்கும் பயன்பட்டு கொண்டு இருந்தது. அதற்கு பிறகு ஒரு காலத்துல ஞான சம்பந்தர் அப்படிங்கிற சிவபக்தர் வந்தார். அவர் முருகனுடைய அவதாரம் என்று சொல்லுவார்களாம். அவரிடத்தில் ஒரு வேல் இருந்தது. அந்த வேல் திருமாலுடைய வேல். அதை திருமால் அடியவரான திருமங்கையாழ்வார்க்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த லீலையை நடத்தி எம்பெருமானுடைய அடியவனான கலியனுக்கு இந்த மான வேலை கொடுத்து அவரை மானவேல் பரகாலன் கலியனாக ஆக்கினார் அப்படின்னும் ரொம்ப அழகாக சொல்லுவார். எம்பெருமானுடைய திருவேலுக்கு படைக்கும் சக்தி உண்டு அப்படின்னு சுவாமி தேசிகன் அழகாக பாடுகிறார். கிரியா சக்தி குணோ விஷ்ணோஹோ யோ பவதி அதிசக்திமான் அப்படின்னு சொல்லி, அதிசக்திமானான வேலை கொண்டு எம்பெருமான் கிரியையை செய்கிறான், படைப்பு தொழிலை செய்கிறான் அப்படின்னு அழகாக பாடுவர். 6 விஷயங்களுக்கு போற்றி பாடினாள் ஆண்டாள். இதையே பின்பற்றி ஆண்டாள் சொன்ன சொல்லை மனதிலே வைத்துக்கொண்டு சுவாமி தேசிகன் எப்படி அதற்கு அனுகுணமாக அமைத்திருக்கிறார் ஸ்ரீசூக்திகளை அப்படிங்கிறது ரொம்ப அனுபவியமான விஷயம். இங்க 3 போற்றிகள் எம்பெருமானுடைய திருவடிக்குனே பாடினா ஆண்டாள். அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி, அதே போல பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. இப்படி எம்பெருமானுடைய திருவடிக்கு ஆண்டாள் போற்றி பாடினாளா? அதையே ஒட்டி சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய திருவடியை பத்தி 2 ஆச்சரியமான பாசுரங்களை பாடியிருக்கிறார். எல்லாம் 16 வரி பாசுரங்கள். ஒரு மதியன்பர் உலங்கவர்ந்தன, உலகமடங்க வளர்ந்தளர்ந்தன, ஒரு சடை ஒன்றிய கங்கை தந்தன, உரக படங்கள் அரங்கு கொண்டன, தருமமுயர்ந்ததிதென்ன நின்றன, தரும நிறந்த திசைந்து சென்றன, சகடமுடைந்து கலங்க வென்றன, தமர்கள் அருந்து மருந்து தென்பன, திருமகள் செய்ய கரங்கள் ஒன்றின, திகழ் துளவ உந்தும் மணம் கமழ்ந்தன, செழுமணி கொண்ட சிலம்பிலங்கின, சிலைதனில் அன்றோர் அணங்குமிழ்ந்தன, அருமறையந்தம் அமர்ந்த பண்பின,
அயன் முடி தன்னில் அமர்ந்துயர்ந்தன அருள் தர எண்ணிய இந்தை வந்தன அடியவர் மெய்யர் மலர்ப்பதங்களே என்று சொல்லி ஐந்தை நகர் அப்பனுக்கு தேவாதி தேவனுக்கு அவருடைய திருவடிக்கு போற்றி பாடினார். அதுக்கப்புறம் பெரிய பெருமாளுடைய திருவடிக்கு போற்றி பாடுகிறார். உரு சகடமுடைய ஒரு காலுற்றுணர்ந்தன உடன் மருதம் ஒடிய ஒரு போதில் தவழ்ந்தன உரி தடவம் அளவில் உரலோடுற்று நின்றன உரு நெறியோர் தருமன் விடு தூது குகந்தன மரநெறியர் முறிய பிருதானத்து வந்தன மலர்மகள் கைவருடமல போதில் சிவந்தன மறுபிறவி அருமுறிவர் மாலுக்கிசைந்தன மனுமுறையில் வருவதோர் விமானத்துறைந்தன அறமுடைய விசயனமர் தேரில் திகழ்ந்தன அடலுரக படமடிய ஆடித் கடிந்தன அருசமயம் அறிவறிய தானத்தமர்ந்தன அணி குறுகை நகர் முனிவர் நாவுக்கமைந்தன வெறியுடைய துளவமல வீருக்கணிந்தன விழுகரியோர் குமரன மேவிச்சிறந்தன விரலசுரர் படையடைய வீயத் தொடர்ந்தன விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களே. இப்படி 3 வரி இவள் திருவடிக்கு போற்றி பாடினாள். இவர் 16 வரி கொண்ட 2 பாசுரங்களை ஆச்சரியமாக அமைத்தார். இதற்கு மேலே எம்பெருமானுடைய திரளுக்கு போற்றி பாடினாள் அல்லவா? அது தென் நிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னு பாடினாலே, அதற்காக அந்த திரளுக்கே ஒரு ஸ்தோத்திரம் மகாவீர வைபவம் என்று ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய வீர தீர செயல்கள் அனைத்தையும் ஆச்சரியமாக கத்தியமாக பாடிவிட்டார். அதற்கு மேலே குணத்துக்கு போற்றி பாடினாள் ஆண்டாள். குணமாகிற தயைக்குனே சதகம் பாடினவர் சுவாமி தேசிகன் ஒருவர் தான். குணத்துக்குன்னு ஸ்தோத்திரம் பண்ணினார் தயா சதகம். அதற்கு மேலே ஆயுதத்துக்கு போற்றி பாடினாள். நின் கையில் வேல் போற்றி என்று சொல்லி ஆயுதத்துக்குன்னு ஸ்தோத்திரம் அமைத்தார் சுவாமி தேசிகன். ஷோடசாயுத ஸ்தோத்திரம், சுதர்சனாஷ்டகம் என்று 2 ஸ்தோத்திரங்கள். இப்படி ஆச்சரியமாக எப்படியெல்லாம் ஆண்டாள் சொன்னாலோ அதை பின்பற்றி சுவாமி தேசிகன் ஸ்ரீசூக்திகளை அமைத்தது ஒரு அனுபாவியமான விஷயம். இப்படியெல்லாம் போற்றி பாடிவிட்டு என்ன சொன்ன ஆண்டாள் அப்படின்னு கேட்டா, என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வா நின்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி போற்றி 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 அப்படின்னு பாடி உன்னுடைய சேவகமே ஏற்றி பறை கொண்டோம், எங்களுக்கு வேண்டிய பறை வேண்டிய புருஷார்த்தம் இப்படி உன்னுடைய சேவகத்திலே இருந்து கொண்டு உனக்கு மங்களாசாசனம் செய்வதுதான். அப்பேற்பட்ட காரியத்துக்காக இங்கு இன்று யாம் வந்தோம் அப்படின்னு பாடுறார். ரொம்ப அழகா வியாக்கியானங்கள்ல சொல்லுவார்கள். யாம் வந்தோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, நீ எங்களிடத்தில் வர வேண்டும் என்று மத்த நாயக்கிமார்கள் போல் நாங்கள் காத்திருக்கவில்லை, நாங்களே வந்தோம் அப்படின்னு அர்த்தமா. எந்த நாயக்கி எப்போ காத்திருந்தா அப்படின்னு கேட்டா, பரகால நாயக்கி காத்திருந்தாளாம். என்ன சொன்னா அப்படின்னு கேட்டா, கண்ணளந்த கண் பெரிய செவ்வாயன் காரேறு வாரானால் காக்குத்தன் வாரானால் கண்ணனும் வாரானால் அப்படின்னு உலகளந்தவன் வரமாட்டானோ, காக்குத்தனான ராமன் வரமாட்டானோ, இந்த கபித்தாசுரனை வத்சாசுரனை வதம் செய்த கண்ணன் வரமாட்டானோ அப்படின்னு எல்லாம் காத்துட்டு இருப்பாளாம் அந்த நாய்க்கிமார்கள். ஆனா நாங்கள்லாம் அப்படி இல்லை. இன்று யாம் வந்தோம், நாங்களே வந்துட்டோம். இறங்கேலோரெம்பாவாய், நீ இறங்கக்கூடாதா அப்படின்னு ரொம்ப அழகா கேட்கிற ஆண்டாள் இவ்விடத்துல. இங்க ஆச்சரியமா முக்கூரேஷங்கர் வியாக்கியானம் பண்ணுவர். இறங்கேலோரெம்பாவாய் அப்படிங்கிறது சின்னரா போட்டா எனக்காக நீ இறங்க மாட்டாயா, இரக்கம் காட்ட மாட்டாயா அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். பெரியரா போட்டா இறங்கேல், நீ இறங்கக்கூடாது சிம்மாசனத்திலிருந்து அப்படின்னு ஆணையிட்டார்கள் போலும் பெண்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னு கேட்டா, ஆணையிடுற மாதிரி தானே இவா கண்ண தரன்னு சொன்னா, நடந்துவான்னு சொன்னா. அதனால போற்றி பாடின பிறகும் எம்பெருமான் இதைதான் ரசிக்கிறான், தன்னைத்தானே நியாமியனாக வைத்துக் கொள்வதை தான் ரசிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு நியாம கைகாலாக மறுபடியும் மாறி இறங்கேல் என்று சொன்னாலும் அப்படின்னு அழகாக சாதிப்பர் ரசமாக முக்கூரேஷிங்கர். இப்படி பெண்கள் எல்லாம் கூட்ட பிறகு எம்பெருமான் சிம்மாசனத்திலே வீற்றிருந்தான். அவர்கள் அழகாக பேசப்போகும் பேச்சுக்களை நாளைய பாசுரம் தொடங்கி கடைசி பாசுர பர்யந்தம் கேட்கப் போகிறான். அந்த அனுபவங்களை எல்லாம் நாளை முதல் பார்க்கலாம். சதமகமணி நீலா ஷான்கிணஸ்துல்ய ரூபா ஷயகிருத சுகபோதா ஷர்வரி காந்தவக்த்ரா
शमित सकलतापा शातिता भव्यजाता शरणमुपगतानां शंसदा सौतु गोदा. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.